Taste the Daily. கோவை மாவட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் குறைந்து வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் 100 தலைமை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களும், நடுநிலைப் பள்ளிகளில் சுமார் 50 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் 200 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும், 70 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் புகார் தெரிவித்தன. ஆசிரியர் காலி பணியிடங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாணவர்களின் கற்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த பெற்றோர், விடியா திமுக ஆட்சியில் காலி பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமிக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பள்ளிக்கல்வித்துறையில் தமிழகம் மிகவும் பின்தங்கும் அவலநிலை உருவாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். சென்னையில் பழுதான பேருந்து நிறுத்தங்களை சரி செய்யாமல் அருகிலேயே புதிய பேருந்து நிறுத்தங்களை அமைத்து விடிய அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வருகிறது. சென்னையில் ஒருபுறம் பல பேருந்து நிறுத்தங்களில் நிற்கக்கூட நிழற்குடை இல்லாமல் வெயிலிலும் மழையிலும் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. மறுபுறம் அமைக்கப்பட்ட பேருந்து நிறுத்தங்களை விடிய அரசு முறையாக பராமரிக்காமல் இருக்கைகள் உடைந்தும், பக்கவாட்டு பகுதி, மேற்கூரைகள் சிதிலமடைந்தும் காணப்படுகிறது. இத்தகைய இடங்களில் இருக்கின்ற பேருந்து நிழற்குடைகளை சீரமைக்க முன்வராமல் அருகிலேயே மீண்டும் புதிய பேருந்து நிறுத்தங்களை அமைத்து ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மக்களின் வரிப்பணத்தை தங்கள் சொந்த லாபத்திற்காக வீணடிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டினர்.